காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் புறவழி சாலையில் வேளாங்கண்ணியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற சொகுசு கார் முன்னால் சென்ற புல்லட் மீது மோதி இழுத்துச் சென்ற விபத்தில் புல்லட் தீப்பிடித்து எரிந்ததில் புல்லட் ஓட்டிய நகராட்சி ஊழியர் அன்பு தலையில் படுகாயம் ஏற்பட்டதுடன் தீயில் கால்கருகி பலி. புல்லட்டில் பின்னால் அமர்ந்து வந்த மற்றொரு ஊழியர் படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த சாய்ராம் தனது குடும்பத்தாருடன் நேற்று வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு இன்று மாலை சென்னை திரும்பும் போது காரைக்கால் திருப்பட்டினம் புறவழி சாலையாக வந்து கொண்டிருந்தார். புறவழி சாலையில் மணல்மேட்டு வாய்க்கால் அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னால் சென்ற புல்லட்டை முந்துவதற்கு முயன்ற போது புல்லட் மீது மோதி சிறிது தூரம் இழுத்து சென்றது. புல்லட் இழுத்து சென்ற வேகத்தில் புல்லட்டை ஓட்டிய காரைக்கால் நகராட்சி ஊழியரான அன்பு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் புல்லட் தீப்பிடித்து எரிந்ததால் அன்புவின் கால் தீயில் கருகியது. புல்லட் பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு ஊழியர் சந்திரசேகர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சாய்ராம் விபத்தில் படுகாயமடைந்த அன்பு மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவரையும் தனது காரில் ஏற்றி காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். மருத்துவமனையில் இருவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அன்பு வரும் வழியில் இறந்து விட்டதாகவும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய சந்திரசேகரை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்த அன்புவின் உடலை கைப்பற்றிய திருப்பட்டினம் போக்குவரத்து காவல் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புல்லட் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் நகராட்சி ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.